கடகராசி பெண்கள் பொதுவாக உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாம காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். அதாவது தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கடகம் தான் சொல்லணும். சின்ன வயசுலேருந்து கடகத்தை பார்த்தீங்கன்னா உருகி உருகி உறவா பழகுங்க. தாத்தா இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன், பாட்டி இல்லாமல் நான் தூங்க மாட்டேன், மாமா வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா மாமா யூஎஸ்ல வேலை கிடச்சி போயிட்டாங்க, மாமா இல்லை எனக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு அப்படின்னு அந்த குழந்தை சுதாரிச்சு வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஏன் ஒரு மாதம் கூட எடுத்துக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஆல் என்ஜிஓஸ் சேவை செய்யக்கூடியது. அதாவது மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை துறையில வந்து ஷைன் ஆகக்கூடியவங்க யாரு அப்படின்னா கடகம். நிறைய வந்து பாருங்க கடல் சார்ந்து தொழில் செய்கிறவங்க பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மெரைன் இன்ஜினியர்ஸாக இருக்கவங்க, அதே மாதிரி என்ஜிஓஸில் இருக்கவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, பெண்கள் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, நீர் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இவங்கெல்லாம் கடகம். நிறைய டாக்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நல்ல சூப்பராக ஷைனான டாக்டர்ஸ் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கடகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறது தான் பிடிக்கும், என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கடகத்துக்கு உண்டு. சரி, இப்படிப்பட்ட கடகராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ராசியாதிபதி சந்திரன் தாம்மா. அழகாக இருப்பாங்க, நிலவை போன்ற முகம், எப்பயுமே இளமை மாறாத ஒரு தோற்றம் அப்படின்றது இருக்க தான் செய்யும். அப்படிப்பட்ட கடகராசி பெண்கள் நல்ல குணமும் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் உச்சமடையக்கூடிய ராசி கடகம். அப்ப என்னோட குடும்பத்துல எனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தாங்க, எங்களோட பாரம்பரியம் இதுதான், எங்களோட கஸ்டம்ஸ் இதுதான். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகமும் பேசுவாங்க. எப்படி தனுசு பேசுறாங்களோ அதே மாதிரி கடகமும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு கடகராசி பொண்ணு இப்போ வந்து பாருங்க கம்பேட்டபிலிட்டி பார்க்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகம் பொருத்தம் பார்க்க வருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடகராசி பொண்ணு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையனுக்கு அழகாக மேட்ச் ஆச்சு, ஜாதகம் பொருந்தி வருது, கலத்திரஸ்தானம் பொருந்தி வருது, குடும்பஸ்தானம் பொருந்தி வருது, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, வஷ்ய பொருத்தம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பொருத்தம் இருக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அம்மா இந்த பொண்ணு பாருங்க, பொண்ணு கடகமாக இருக்குது, பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு 3-4 ஜாதகம் கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், இந்த பிள்ளை நல்லா இருக்குமா, கடகமாக இருக்குது, இந்த பிள்ளை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கடகமாகவும் இருக்குது, எல்லாமே ஒத்து போதுமா அப்படின்னு. மேடம் மேடம் வேண்டாம் மேடம் கடகராசி. ஏம்மா என்னம்மா காரணம் அப்படின்னா, பிள்ளை நீலி கண்ணி வடிச்சே சாதிச்சுடும்மா, அதனால வேண்டாம், அழுது அழுதே என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுன்னு போயிடும் அப்படிம்பாங்க. இது உண்மையா? உண்மை கிடையாது. பொதுவாக கடகம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ், ரொம்ப உணர்வு பூர்வமான பர்சன்ஸ், ரொம்ப அன்புள்ளம் கொண்டவங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டத்தை அவங்களால தாங்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் வந்தால் வந்து வருத்தப்படுறது, அதாவது ரொம்ப சந்தோஷம் சிரிப்பாங்க, கண்ணில் தண்ணி கலங்கும் பற்றியா, இது கடகம் தான். ஒரு சினிமா படம் பார்க்குறாங்க அப்படின் போது அங்கே ஏதாவது கஷ்டமான சீனை இவங்க அழுவாங்க, இதெல்லாம் கடகம். அப்போ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உள்ளத்தை வேண்டாம் நீலி கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது தப்பு, அது உண்மை கிடையாது. சரி, இப்போ கடகம் வந்து பாருங்க ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அப்போ அவங்க சாதிக்க மாட்டாங்களா? நாட் லைக் தட். கடகத்துக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குமா. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ரொம்ப அமைதி, ஒரு எக்ஸ்ட்ரீம் எனக்கு கோவம் கண்டி வந்துச்சு எரிமலை மாதிரி பொங்குவேன், அப்படி ஒரு கேரக்டரும் உண்டு. அடிப்பட்டு 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 கடகம் ரொம்ப டெரிஃபிக்கா மாறுற கடகத்தையும் எத்தனையோ பேர் நாங்க பார்த்துருக்கோம். சரி, இப்படிப்பட்ட கடகராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல மருமகளாக இருப்பாங்க, குழந்தைகளை ரொம்ப பாசமாக வச்சுப்பாங்க. அதாவது கணவன் தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு கணவனோட முழு அன்பு கிடைக்குதா? பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. மெஜாரிட்டி வின்ஸ், நாட் ஆல்மோஸ்ட் ஆல். எல்லா கடகத்துக்கும் குடும்பம் நல்லா இருக்காதுமா அப்படிலாம் நாங்கள் சொல்ல விருப்பப்படல. மெஜாரிட்டி வந்து பாருங்கள் ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸாக இருக்கும். சரி, காம்ப்ரமைஸாக இருக்கும்போது கடகம் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்களா? நாட் லைக் தட். சரி பரவாயில்ல, நீ என் மேலே அன்பு செலுத்தலை, நீ என் மேலே பாசமாக இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுட்ருக்கேன், நான் உன் மேலே எப்பயுமே லவ்வபிளாக தான் இருந்துகிட்ருப்பேன். கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி ரொம்ப ப்ரையாரிட்டிமா. எனக்கு எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் நான் இருந்தாலும் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம், என் குடும்பத்துக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான். ஸோ கணவன்கிட்ட பெரிய அன்பு வரலை அப்படின்னாலும் இவங்க அந்த அன்பை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய முத குழந்தை மேலே உயிரை விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளோட அன்பு பெரும்பாலும் கிடைக்கிறதா அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் ஒரு டாட் வைக்கலாம் கடகத்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் அவங்களோட வாழ்க்கை எதை நோக்கி அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு குடும்பத்தை உருவாக்குறது. பொதுவாக கடகம் வந்து பாருங்க ஒரு நூல் மாதிரி முத்துக்களை கோத்து வைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடும்பத்தை கோத்து வைக்குவாங்க கடகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலி அப்படின்றதுலாம் கடகத்து கிடையவே கிடையாது. நான் என் குடும்பம், அதாவது நானும் என் கணவர் என் குழந்தை அப்படி கிடையாது. நானும் என் கணவர் என் குழந்தை தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் மாமியாரை, நாத்தனாரை, ஓரத்திய, மூத்தாரை எல்லாரையும் நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கடகத்துக்கு உண்டு. அப்போ திருமணமான பின்னாடி தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டுருவாங்களா? நாட் லைக் தட். அந்த பாசம் எல்லார்கிட்டேயும் இருக்கும். சரி,
இப்படிப்பட்ட கடகராசி பெண்கள் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபிளான கலர்ஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். லக்கி கலர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, லைட் ரோஸ், பேபி பிங்க், இந்த மைல்டு கலர்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும், ரொம்ப லக்கியாக இருக்கும். ஒயிட் ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி லைட் எல்லோவும் இவங்க போடலாம். இதெல்லாம் இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் அப்படின்லாம். சரிங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே வந்து பாருங்கள், மன ரீதியான குழப்பங்கள், மன ரீதியான ஸ்ட்ரெஸ். நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறேன், அதனால் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ன்றாங்க. மன ரீதியான குழப்பத்தினால உடலில் பிரதிபலிக்கக்கூடிய நோய்கள் இப்படி தான் வரும். சரி, இவங்களுக்கு இந்த மாதிரி மன ரீதியான குழப்பங்கள், உடலில் நோய்கள் வருது அப்படின்னா என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் கடகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலேம்மா அம்பிகை வழிபாடு. ஏன்னா நம்ம ரொம்ப சாஃப்ட் மைண்டட், ரொம்ப வந்து பாருங்கள் சென்சிட்டிவான பர்சன்ஸு, ஈஸிலி வந்து டிப்ரெஸ் ஆகும், ஈஸிலி அட்டாச் ஆகும், ஈஸிலி வந்து பார்த்திங்கன்னா ஏமாறுவோம், ஈஸிலி வந்து டிப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்பயுமே அம்பிகை வழிபாடு அப்படின்றத எடுத்துக்கணும். அம்பிகையை எப்போ கும்புறதுமா விசேஷம் அப்படின்னா, பௌர்ணமி தோறும் அம்பிகை வழிபாடு விசேஷம். அதே மாதிரி பாருங்கள், அம்பிகை வழிபாடு பண்ணுறோம், எங்களால் பௌர்ணமி எப்போ கோயிலெலாம் போக முடியலம்மா, நாங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் ப்ளஸ் 101வது பாடல் 100 பயன், இதை பாராயணம் பண்ணும். டெய்லி 101 பாடல்கள் பாராயணம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைம்மா அப்படின்னா, தினம்தோறும் அபிராமி அந்தாதி ஒரு பாடல் நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா, கடகம் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் வெளியே வந்துட முடியும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிம்மா, எங்கள் வீட்டில் ஒரு கடகராசி குழந்தை இருக்குமா, அந்த குழந்தைய எப்படிம்மா சமாளிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. என் செல்லம், என் புஜ்ஜி, என் தங்கம், வா உட்காரு அப்படின்னு கொஞ்சிக்கினே இருக்கணும். தலை மேலே தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கணும். அப்படி நம்ம ரொம்ப கொஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்ம சொல் பேச்சே கேட்கும். சரிம்மா, இது நீங்கள் சொல்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு. பிள்ளை 21 வயசு ஆகுது, ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. கடகம் அப்படி இருக்க வாய்ப்பு கம்மி. ஆனால் தசா புத்தின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? பிள்ளை வந்து பாருங்கள், ராகு தசையில் இருக்குது, சனி தசையில் இருக்குது, சூரிய தசையில் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் கேரக்டரில் மாற்றங்கள் வரும். அதே மாதிரி கெட்டு போயிருக்காங்க அப்படின்னாலும் மாற்றம் வரும். சுக்கிர தசையில் இருக்குது, சுக்கிரன் கெட்டு போயிருக்கா, நல்ல மாற்றம் இருக்கும். ராகு தசையில் இருக்குது, ராகு கெட்டு போயிருக்கா, நல்ல மாற்றம் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறது? 24 வயசானாலும் என் பிள்ளை எனக்கு குழந்தை தானம்மா. ஆமாம், ரொம்ப சிம்பிள். பாப்பா வந்து பாருங்கள், பாப்பா வந்து பாருங்கள், சொல்கிற பேச்சு தெளிவாக கேட்பா. அவள் அழகாக அவளோட வேலையை செஞ்சு வச்சுட்டு போயிடுவான். என் பொண்ணு மாதிரி யாருமே கிடையாது, உலகத்துலேயே என் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கூட கிடையாது. இந்த பொண்ணு எனக்கு மகளாக பிறக்கிறதுக்கு நான் பெருத்த தவம் செஞ்சுருக்கணும். என் பொண்ணு தாம்மா எனக்கு எல்லாமே. இப்படி நம்ம உயர்வாக பேசுகிறோம் அப்படின்னா பிள்ளை யோசிக்கும், ஐயோ நம்ம அம்மா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நம்ம என்ன சேட்டை பண்ணாலும் வெளியிலே பண்ணிட்டு வந்துட்டோம், வீட்டுக்குள்ளே வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்றது. கடகம் அப்படி சேட்டை பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. நேரமும் காலும் நாளும் கோலும் நட்சத்திரமும் சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்குது அப்படின்னாலும், நம்ம இப்படி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அவங்கள தூக்கி வச்சு தாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து பாருங்கள் என்டையர்லி மாறுவாங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள்.